ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். குழம்பு வந்து இன்றைக்கி வந்து பச்சை மொச்சப்பயிர் கிடச்சிச்சிங்க. ஸோ அதை வந்து உரித்து தான் குழம்பு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் இந்த பயிரெலாம் கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போதே நீங்கள் வந்து வாங்கி இதை நீங்கள் வந்து குக்கரில் உப்பு போட்டு அவிச்சு கூட சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. அதுவுமே நல்லாயிருக்கும். பட் என் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்ற காட்டிலையும் நான் வந்து மோஸ்ட்லி குழம்பா வச்சுருது. புளிக்குழம்பு மாதிரி தாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு குழம்பா ரெடி பண்ணிடுவேன். தோசைக்கு வச்சு சாப்பிட்ருவாங்க, சாதத்துக்கும் சாப்பிடுவாங்க. அடுத்து வந்து பாலக்கீரை பொரியல் தான், முட்டை போட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. கடாயில் வந்து ஜஸ்ட் கடுகு சீரகம் சேர்த்து காஞ்ச வத்தல் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு பாசிப்பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஊற வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஊற வச்சு பாசிப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்காதீங்க. ஆட் பண்ணிவிட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிட்டு முட்டையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான பொரியல் ரெடிங்க. பசங்களுக்கு வந்து கீரை சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. அடுத்து பீக்கங்காய் கூட்டு தான் எங்களுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு கடலப்பருப்பு பீக்கங்காய் எல்லாம் ஒன்றா வேக வச்சு தேங்காய் சீரகம் பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றி கூட்டு மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அடுத்து என் பசங்களுக்கு வந்து கேரட் பொரியலுங்க ரொம்ப பிளெண்டாக தான் வைப்போம். ஏன்னா வந்து நம்ம இது வைக்கிறது வந்து பசங்களுக்காக அவங்க சாப்பிட்ணுன்னு சொல்லி வைக்கிறது. அவங்க வந்து இந்த ஆனியன் இதெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. சரி எப்படியோ கேரட் அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரட் பீட்ரூட்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளெண்டாக தாங்க, எதுவுமே சேர்க்காம ஜஸ்ட்டு உப்பு கரம் மசாலா மட்டும் சேர்த்து வச்சுருவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.